அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு புதன் பகவானின் பெயர்ச்சி இந்த வரக்கூடிய 2024 மே மாதம் 10ஆம் தேதி புதன் பகவானின் பெயர்ச்சி. இந்த புதன் பகவான் பெயர்ச்சினால் தனுசு ராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் அப்படின்னா ஒரு சிறப்பான யோகா நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துருந்த அனைவருக்கு மனமார்ந்த நன்றி. தனுசு ராசி குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் தனுசு ராசி. எப்போவுமே சுயநலம் இல்லாமல் வாழக்கூடியவங்களை தான் தனுசு ராசியில் பிறந்தவங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு நினைக்க தெரியாது. தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் குடும்பத்துக்குன்னு ரொம்ப ரிஸ்க் எடுப்பீங்க. குடும்பம்னா கூட பிறந்த பிறப்புகளும் சரி, அதே மாதிரி நம்ம பெற்றவங்களும் சரி. பெற்றவங்கன்னா தாய் தகப்பன் அவங்க நிம்மதியாக இருக்கணும், இது வரைக்கும் கஷ்டப்பட்ட போதும் நாம் சம்பாரித்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதே நேரம் இது உறவு முறையில் மட்டும் நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க. சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஒரு வழிபோக்குள்ள போகும்போது ஒரு 3ஆவது மனுஷன் கஷ்டப்பட்டால் கூட ஐயோ அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாட்டு இருக்குது அப்படின்னு போய் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு மட்டும்தாங்க இருக்கும். ஏன்னா குரு அப்படின்னா அதாவது எப்போவுமே மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி. ஆனால் இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு அதாவது உங்களுக்கு வரக்கூடிய 7ஆம் அதிபதி புதன் பகவான். அடுத்தது பார்த்தோம்னா கேந்திர ஸ்தானத்தில் வரக்கூடியது அதாவது 10ஆம் அதிபதியும் புதன் பகவான், அதாவது கன்னிக்கு அதிபதியும் புதன் பகவான். இந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் யார் அப்படின்னா அதாவது அறிவுக்கு காரகன், அதாவது ஞானத்துக்கு காரகன், அதாவது கூர்மையான புத்தி, அதாவது அறிவாளித்தனம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு காரகமான கிரகம் தாங்க புதன். இந்த புதன் எப்படின்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியும் அடுத்தது கலஸ்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் அப்படின்னா தொழில் ஸ்தானாதிபதியும் வரக்கூடிய ஒரு நிலை இருப்பதனால உங்களுக்கு இப்போ 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகுதுங்க. இது ஒரு அற்புதமான காலகட்டம். நாட்கள் குறைந்தா இருந்தாலும் மாதக்கோள்களாக இருந்தாலும் உங்களுக்கு இதில் ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குதுங்க. அப்போது 5ஆம் இடம் பஞ்சமாதிபதி ஸ்தானம் புதன் 5ஆம் இடத்துக்கு வரும்போது பூர்வீகத்தில் சில பேருக்கு பார்த்தோம்னா சொத்து பத்து ஆஸ்தி அந்தஸ்து கொஞ்சம் சிக்கல்கள், ஒரு இடம் வாங்கியிருப்போம் அதில் பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். இல்லை பூர்வீக சொத்து கொஞ்சம் இருக்குதுங்க, அதில் பார்த்தா நம்ம அதை கலர் பண்ண முடிய மாட்டேங்குது. அப்படி பார்த்தா ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்துகிட்டே இருக்குது. அங்கே பார்த்தா நிம்மதி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அதில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்படின்னா இடைஞ்சல் பண்ணுறவங்க இடைஞ்சல்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும். இன்னொன்று பூர்வ புண்ணியாதிபதி ஸ்தானமும் அதே தான். அப்படின்னா அதாவது குழந்தைங்களுக்கு நல்லா படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் சேர்றது, அதே மாதிரி பசங்களை முதல்ல இருந்த மாதிரி இப்போ இல்லை, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. நாம் ஒரு கோடு போட்டால் அவங்க பைபாஸ் ரோடே போடுறாங்க, நமக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, கரெக்டாக சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, தப்பான வழியில் போயிடுவாங்களாங்கிற ஒரு பயம் ஏற்படுதுங்க. நல்ல பசங்க தான், ஏன்னா நேர காலம் சரியில்லையாட்டு இருக்குது. அவங்கள ஒரு நல்வழிப்படுத்தணும், அவங்களுக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுக்கணும், இல்லையா நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும், இல்லையா எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி இருக்கக்கூடிய சில பெற்றோர்கள் அதாவது பிள்ளைகளுக்காக ஒரு நன்மைகள் செய்யணும்ன்ட்டு தடுமாற்றங்களை சந்திச்சுட்டு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை நீங்கள் உங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அது கல்வியாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் ஒரு திருப்திப்படுத்த முடியாமல் தடைகள் இருந்த சில விஷயங்களை நீங்கள் சரியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். அது பூர்வீக சொத்துலேயே ஒரு வெள்ளங்கம் இருந்தாலும் சரி, ஒரு கோர்ட்டு கச்சேரி வரைக்கும் போயிருந்தாலும் சரி, இல்லை ஒரு பஞ்சாயத்து வரைக்கும் போய் பிரச்சனை தீர்வு வரலைங்க, தீர்வு வந்தால் போதும்னு நினச்சாலும் சரி, ஆனால் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமையும். சில பேருக்கு பார்த்தோம்னாங்க அதாவது தனுசு ராசி நேயர்களுக்கு ஏற்கனவே 7 சனி எல்லாமே கஷ்டம், 7-8 வருஷம் கமாடாத கஷ்டம் பட்டீங்க, எல்லாமே சம்பாரிச்சோம்.
ஆனால் அடுத்தவங்களை நம்பி மோசமாகி போச்சு. அடுத்தவன் நல்லவன் யாரை நம்பணுமோ அங்கேயே இடைஞ்சல் ஆகி போச்சு. இன்றைக்கி அது உறவு முறையும் அப்படி தான் இருக்குது, சொந்த பந்தமும் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி நம்பின பழக்க வழக்க வரைக்குமே எல்லாமே பகையாகி போச்சு. நம்மளதே வாங்கிட்டு நமக்கே மோசம் பண்ணிட்டாங்க ஒரு நிலையில் தான் தனுசு ராசி நேயர்கள் இருக்கிறீங்க. ஆனால் இந்த நிலையிலிருந்து அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற போது எல்லாருக்கும் அள்ளி கொடுத்தோம், உதவி பண்ணணும், தர்மம் செஞ்சு நியாயமாக நடந்துக்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி நமக்கு மோசம் பண்ணிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் மோசப்பட்டாலும் பாதிக்கப்பட்டாலும் ஒரு பொசிஷனுக்கு வரணுங்கிறது உங்களுடைய லட்சியம். ஆனால் அதுக்கு போராடுறீங்க, போராடி ஒன்றுமே பலன் இல்லாமல் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த காலகட்டம் கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு முன்னால் நீங்கள் சாதுர்த்தியமாக, என்ன புதனுங்கிறது வித்தைக்காரகன், தன் அறிவு ஆற்றலால் நம்ம சாதுர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள். அது மட்டும் கிடையாது, தன் புத்தி, நீங்கள் எவ்வளோதான் புத்தி தனுசு ராசி நேயர்கள் இருந்தாலும் அந்த புத்தி வந்து மற்றவங்களுக்கு தான் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இருக்குதே தவிர தான் வாழ முடியல. ஏதோ ஒரு சட்ட சிக்கல், ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஒரு வேலைக்கே போனாலும் அந்த வேலையில் ஏதோ ஒரு வில்லங்கம். இத்தனை வருஷம் வேலை செஞ்சு கடைசியில் பார்த்தா அங்கே ஒரு கெட்ட பேர். ஒரு சொந்தமாக வேலை செய்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அதாவது வந்து அந்த வேலையில் நம்ம நம்பி ஒருத்தருக்கு ஒப்படைச்சு ஒரு வேலையை கொடுத்தோம்னா அந்த வேலை முழுமையாக அவங்க செஞ்சு முடிக்க மாட்டாங்க. அவங்க செய்கிற தப்பு கடைசியில் ஓனருக்கு கெட்ட பேருங்கிற மாதிரி ஆகுதுங்க. இது ஒன்றும் அமைஞ்சால் ஒன்றும் அமைய மாட்டேங்குது. இப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது. ஆக மொத்தத்தில் நஷ்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. அதே நேரத்தில் இன்றைக்கி பார்த்தோம்னா வரவை விட செலவு அதிகமாகிடுச்சு. கடன்காரன் ஆகிட்டும், கடன் எப்படி கட்டுறதுன்னு தெரியலைங்கிறது சில தனுசு ராசி நேயர்களுக்கு சில வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அப்படியேப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக தொழில மாற்றங்கள் வரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல் பிரச்சனைகளும் தீரும். சில பேருக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருந்த ஒரு மான வருத்தங்களை கூட தீருங்க, கண்டிப்பாக தீரும். அது மட்டும் கிடையாது, தீரக்கூடிய ஒரு நேரமாக அமையும். அடுத்தது பார்த்தோம்னா தொழில் ரீதியில் புதிய தொழில் தொடங்கலாம் தாராளமாக. முதல்ல பார்த்தோம்னா தொழில் தொடங்கி வந்து தொடங்கலாமா கணக்கு போட்டுட்டே போகிறோம். எத்தனையோ 2-3 வேலையை ஆரம்பித்தோம், பார்த்தோம்னா எல்லாமே நஷ்டம்தான் ஆச்சு. அடுத்தது ஒன்று ஆரம்பிக்கலான்னா பயமாக இருக்குது. முதல் போடுறதுக்கு மனசில் வந்து தெம்பு இல்லை. இதுலேயும் சிக்கிக்கிட்டோம்னா கடைசியில் நம்மளை யார் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. அப்படிங்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள் தொழில் ரீதியில் இறங்குங்க, வெற்றிங்கிற ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கூடி வரும். அடுத்தது பார்த்தோம்னா ஒரு கல்வியில், ஒரு படிப்பில் எல்லாம் படித்தா குழந்தைங்களுக்கு படிப்பில் மறதி வருதுங்க. படிப்பில் வந்து ஆர்வம் எடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்தாலும் அதாவது அந்த படிப்பு வந்து படிக்கிறோம், ஆனால் வந்து எக்ஸாம் நேரத்தில் மறந்து போயிடுது. சரியாக மாதிரி படிக்க முடிய மாட்டேங்கிறவங்க படிப்பில் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம்னா ஒரு காலேஜ் சேர்றவங்களுக்கு நல்ல மார்க் வரக்கூடிய அளவுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு மார்க் நல்ல எதிர்பார்க்கக்கூடிய மார்க்கும் கிடைக்கும். நல்ல ஒரு காலேஜ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலேஜ் சிறப்பான வாய்ப்பு அமையுங்க. அதனால் படிக்கிறவங்க பயப்பட வேண்டாங்க. கண்டிப்பாக நினச்சா ஒரு கல்லூரி ஒரு வாய்ப்புகள் அமையும். நம்ம எந்த படிப்பு படிக்கலாம்னு நினைக்கிறோமோ அந்தக்கு சார்ந்த வாய்ப்புகள் அமையும். சில பேருக்கு படிப்பு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நமக்கு வேலை வாய்ப்பு அமையுமா அப்படின்னா நிச்சயமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமான இந்த புதன் பெயர்ச்சி ஒரு சாதகமான ஒரு அமைப்பு அமையறதுனால நமக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு காத்தடிக்கும் போது தான் தூத்திக்கணும், நேரம் வரும்போது தான் பயன்படுத்திக்கணும். இந்த மாதிரி மாதக்கோள்கள் பெயர்ச்சியில் வரும்போது இந்த ஒரே மாதத்தில் நம்ம எல்லாமே நம்ம பிரச்சனை தீர்க்க முடியாதுங்க. ஆனால் இந்த ஒரு மாதத்தில் நமக்கு தேவையான சில சந்தர்ப்பங்கள் பயன்படுத்தும் போது, அதாவது இந்த நேரத்தில் நம்ம அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு எதிர்காலத்துக்கு நமக்கு தேவையாக அமையும். இது தொடர்ந்து நம்ம அதில் வழியில் போனோம்னா அது வெற்றியாக இருக்கும், சாதகம் அமையும். அப்படிங்கிறது தான் இதனுடைய நிலைப்பாடுங்க. சிலருக்கு பார்த்தோம்னா புத்திர பாக்கியத்தில் தடைகள் இருக்குங்க. 7 வருஷமாச்சுங்க, 4 வருஷமாச்சுங்க, இது வரைக்கும் எத்தனையோ மருத்துவம் பண்ணோம், ஹாஸ்பிட்டல் போனோம், வைத்தியம் பார்த்தோம், கோயில் குளத்துக்கு போனோம், ஆனால் குழந்தை பாக்கியமே கிடைக்கலைங்க. இருக்குது பார்த்தா மறுபடி இல்லாமல் போயிடுதுங்க. இது கிடைக்குமா அப்படின்ட்டு தனுசு ராசி நேயர்கள் சில பேர் கடவுளை வேண்டதும் உண்டு. பல ஜாதகங்களை பார்த்து பல சந்தர்ப்பங்கள் எதிர்பார்த்து கிடைக்காமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மறக்காம ஆச்சுங்களா. அதே மாதிரி திருச்செந்தூர் முருகர் வழிபாடும் பண்ணுங்க. நிச்சயமாக புத்திர பாக்கியம் தடையில்லாமல் குறையில்லாமல் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். சிலருக்கு மறுமண யோகம்,
ஏதாவது திருமணமாகி எல்லாமே வந்து போச்சுங்க, சிக்கலாகி போச்சு எல்லாம் கடைசியில் பார்த்தோம்னா அடுத்தது ஒரு வாழ்க்கையாவது ஒன்று அமைச்சு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு வருமானு எதிர்பார்க்குறோம், அமைய மாட்டேங்குது. அப்படிங்கிறவங்களுக்கு மறுமண யோகம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால கண்டிப்பாக முயற்சிகள் எடுங்க, உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கூடி வரும். அதே மாதிரி சிலருக்கு தனுசு ராசினியர்கள் ஒரு இடம் வீடு இது எல்லாமே நம்மளுடைய ஒரு எட்டாத கனியாக இருக்குது, எல்லாம் இருந்தது சிலது எல்லாம் இழந்துட்டுங்க, ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கலாம்னு நினைக்கிறோம், அதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் சரியாக அமைஞ்சே வர மாட்டேங்குது. அது எப்போ தான் அமைஞ்சு வருங்க, ஒரு வீடு கட்டி பாதியிலே நின்று போச்சு, செஞ்சு முடிக்கவே முடிய மாட்டேங்குதுங்க, பணம் ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனால் அது பணம் வரும்போது பார்த்தோம்னா அந்த வீட்டு வேலை செய்ய முடிய மாட்டேங்குது, வேறு செலவு தான் பண்ணுறோம், ஆரம்பித்து முடிக்க மாட்டோமோ தெரிய மாட்டேங்குது. இது ஆரம்பிச்சிலேருந்து வேலையிலையும் மந்தமாகி போச்சு, தொழிலும் ஒன்றுமே சரியில்லாத அளவுக்கு ஆகிப்போச்சு, இது எப்போ தாங்க செஞ்சு முடிப்போம் அப்படிங்கிற ஒரு சிலர் ஏன் ஆரம்பிச்சோம்லாம் வருத்தப்பட்டு இருப்பீங்க. ஆனால் அதுக்கும் பயப்பட வேண்டாங்க. கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்கள் அதாவது குறைப்பட்ட விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமான ஒரு வாய்ப்பு தாங்க இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சி. புதன் வித்தைக்கு மட்டும் இல்லைங்க, அறிவு புத்திசாலித்தனத்தினால நீங்கள் சாதிப்பீங்க. ஒரு வெளிநாடு போகணும்னு நினச்சவங்க கூட இது வரைக்கும் போக முடியல, போய் அங்கே சிலருக்கு வேலை சரியான முறையில் அமையலை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கூடி வரும். அதே மாதிரி அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகளை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலையின் பாலு அழுத்தம், மனக்கசப்புகள், ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறது, அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து நம்ம உழைச்சிட்ருக்குறோம், நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, நேற்று வந்தவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்குது, தனக்கு கிடைக்க மாட்டேங்கிறவங்களுக்கு ஒரு பேர் புகழ் கண்டிப்பாக உச்சத்தை தொடக்கூடிய ஒரு நிலை இருப்பதனால முயற்சிகள் எடுங்க, வெற்றிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு இது ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கிறதுனால சரியான முறையில் பயன்படுத்துங்க. இது உங்களுக்கு சாதகமான காலமாக தான் அமையுங்க. அதே சமயம் இப்போ நான் உங்களுக்கு சொன்னதுங்க கோச்சார பலன்கள் ஒரு ராசியை வச்சு சொன்னேங்க. இருந்தாலும் உங்களுடைய லக்னம் என்ன, அடுத்தது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் புதனுடைய நிலை என்ன, அடுத்தது என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் இந்த கோச்சாரம் இணைச்சி வச்சு அதாவது பார்த்து ஒரு முடிவு எடுத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு தேவையான வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை செல்வாக்கு சிறப்பான முறையில் அமையும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கலாங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்ங்க.